மிக நன்றாக விளங்கும் என்று நினைக்கிறேன். பிரபஞ்சத்தின் மூலம் எது? பிரம்மம். இந்த படைப்புகளின் மூலம் எது? அல்லாஹ்வின் தான். அந்த காற்றை விட்டும் பிரபஞ்சத்தை பிரிக்கலாமா? இல்லை. அவருடைய விஜுவை விட்டும் இந்த சீர்த்திகளை பிரித்தெடுக்க முடியுமா? இல்லை. இதை இன்னொரு உதாரணத்திலே நாம் விளங்கப்படுத்துகிறேன். ஒரு வஸ்து உண்டாகுவதாயில் 3 வகையிலே அந்த வஸ்து உண்டாகலாம். ஒன்று, ஒரு வஸ்து அழிந்து இன்னொரு வஸ்து உண்டாகும். ஒரு வஸ்து உண்டாகுவதாயின் ஒரு வஸ்து அழிந்து இன்னொரு வஸ்து உண்டாகும். இது ஒரு முறை. இதை போல நாம் ஒரு மாவிலையை பூமியிலே நட்டுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். மாமரம் வளர்ந்து காயுடையதாக, இலையுடையதாக, கனியுடையதாக ஆகிவிட்டது. நாம் நட்டிய மாங்கொட்டை எங்கே? நாம் நட்டிய மா விதை எங்கே? அது முற்றாகவே அழிந்து இன்னொரு பொருள் உண்டாயிருக்கிறது. அதுதான் மாமரம். இது ஒரு முறை. ஒரு பொருள் உண்டாகுவதாயிருந்தால் 3 முறை உண்டாகும். அதில் ஒரு முறை அதன் மூலம் அழிந்து ஒன்று உண்டாகுவது. மாங்கொட்டை, மாவினுடைய விதை அழிந்து மாமரம் உண்டாகுவது போல். இப்படித்தான் அல்லாஹ் அழிந்து இந்த பிரபஞ்சம் உண்டாயிட்டான்? இல்லை. அல்லாஹ்வின் காற்று அழிந்து, அவருடைய வஜூத் அழிந்து இந்த பிரபஞ்சம் உண்டாகவில்லை. மாங்கொட்டை அழிந்து மாமரம் உண்டானது போல் உண்டாகவில்லை. புகழ் ஆன சமாக்கான அவன் படைப்புகளாக வெளியாகுவதற்கு முன் எப்படி இருந்தாலோ அப்படியே படைப்புகளாக வெளியான பின்பும் இருக்கின்றான். இதில் சந்தேகமில்லை. இது ஹதீஸ். மாங்கொட்டை அழிந்து மாமரமானது போல் அல்லாஹ்வின் தான் அவருடைய வஜூத் அழிந்து படைப்புகள் உண்டாகிவிட்டது என்று தெரிந்து கொள்ளாதீர்கள். அது தவறு. இது ஒரு முறை. இன்னும் ஒரு முறை இருக்கிறது. ஒரு பொருள் அழியாமல் இன்னொரு பொருள் உண்டாகும். ஆனால் அதில் மாற்றம், விகாரம் ஏற்பட்டிருக்கும். ஒரு பொருள் மாறுபட்டும் விகாரப்பட்டும் இன்னொரு பொருளாக உண்டாகும். இப்படியும் ஒரு முறை இருக்கிறது. இதை போல குயவன் பானையை செய்கிறான், சக்தியை செய்கிறான். சக்தியின் உருவத்திலே எங்களுடைய கையிலே இருக்கிறது. சக்தியின் மூலம் எது? மண். பானையின் மூலம் எது? மண். மண் அழிந்து சக்தியாயிட்டா, மண் அழிந்து பானையாயிட்டா, மாங்கொட்டை அழிந்து மரமானது போல இல்லை. மண் அழிந்து போகவில்லை. கையிலே இருக்கின்ற சக்தியிலே மண் இருக்கிறது தானே. கையிலே இருக்கின்ற பானையில் மண் இருக்கின்றதா இல்லையா? மண் இருக்கிறது. எனவே மண் அழிந்து விடவில்லை. மாங்கொட்டை அழிந்து மாமரமானது போல் மண் அழிந்து சக்தியாயிட்டா? இல்லை. ஆனால் அழியாது போனாலும் மண் மாறுபட்டு விகாரப்பட்டு மாற்றம் அடைந்து சக்தியாகி இருக்கிறது. இப்படியும் இறைவனுடைய நாட்டு மாறுபட்டு விகாரப்பட்டு படைப்பாக பிரபஞ்சமாக வெளியாகவில்லை. அவ்வாறு நீங்கள் நம்பிவிடக் கூடாது. அதுவும் தவறான நம்பிக்கையாகும். எனவே ஒரு பொருள் உண்டாவதற்கு 3 வகையில் உண்டாகலாம் என்று நான் சொன்னேன். ஒன்று, அந்த பொருளின் மூலம் முற்றாக அழிந்து இன்னொரு பொருள் உண்டாகுவது. மாங்கொட்டை முற்றாக அழிந்து மாமரம் உண்டாவது போல். அதுபோல இறைவன் அழிந்து பிரபஞ்சமாக உண்டானான்? இல்லை. இன்னொரு முறை, இரண்டாவது முறை, ஒரு பொருள் அழிவதில்லை. ஆனால் அது மாறுபட்டும் விகாரப்பட்டும் இன்னொரு பொருளாக வரலாம். இதுபோல மண் மாறுபட்டும் விகாரப்பட்டும்
சக்தியாக பானையாக வெளியானது போல இதே போல் இறைவனுடையதான் மாறுபட்டு விகாரப்பட்டு பிரபஞ்சமாக வந்ததாம். அப்படி இல்லை. அப்படியானால் எப்படி? மூன்றாவது முறை என்ன? ஒரு பொருள் அழிவதில்லை, மாறுபடுவதில்லை, விகாரப்படுவதில்லை, அழியாமலும் மாறாமலும் அந்த பொருள் அந்த பொருளாகவே இருக்க பொருளாக அது ஒளியாகும். பொருளாக அது தோன்றும், காட்சி அளிக்கும். அது எது போலென்றால் அதற்கு சில உதாரணங்களை தருகிறேன். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கென்று தனிப்பட்ட ஒரு உருவ அமைப்பு இருக்கிறது. மிக வலுப்பமானவர்கள். தன்னுடைய உலகின் ஒரு விலகினால் ஒரு நாட்டையே தலைகீழாக புரட்டிய வல்லமையுடையவர் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒளியினால் படைக்கப்பட்டவர். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தூது கொண்டு வரக்கூடிய நேரத்தில் மனித உருவத்திலேதான் வருவார்கள். பல தடவைகளில் மனிதனாகவே மனித உருவத்திலேயே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்திருக்கிறார்கள். அதிகமாக ஜன்னத்துல் கல்வி என்று ஒரு சஹாபி இருந்தார்கள். அந்த சஹாபியுடைய உருவத்திலே அவர்களுடைய உடல் அமைப்பிலேயே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாயகத்திடம் அதிகமாக வருவார்கள். பல தடவைகள் வந்திருக்கிறார்கள். சஹாபாக்களும் நாயகத்திடத்திலே கேட்டு இருக்கிறார்கள். சிந்தியுங்கள். இப்பொழுது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒளியினால் படைக்கப்பட்டவர். அவருக்கென்று ஒரு தனி உடல் அமைப்பு, உருவ அமைப்பு உண்டு. அவர் ஜன்னத்துல் கல்வி என்ற சஹாபியின் உருவத்திலே மனிதனாக வந்ததினால் அவருடைய ஏற்கனவே இருந்த உடல் அமைப்பு, ஒளி அமைப்பு, உருவ அமைப்பு அழிந்து விட்டதா? இல்லை. மாறுபட்டு விட்டதா? இல்லை. விகாரப்பட்டு விட்டதா? இல்லை. நாயகத்திடத்தில் ஜன்னத்துல் கல்வி என்ற சஹாபியின் உருவத்திலே வந்து வரியை கொடுத்துவிட்டு பேசிவிட்டு போவார்கள். மனித உருவத்திலே வந்த ஜிப்ரீல் இங்கே வந்து பேசிவிட்டு போய் ஜிப்ரீலாகி விடுவார்கள், ஒளியாகி விடுவார்கள். அவருடைய இயற்கையான உருவ அமைப்புக்கு போய்விடுவார்கள். இப்பொழுது சிந்தனை பண்ணிப்பார்கள். வானவர் ஜிப்ரீல் ஒளியினால் படைக்கப்பட்டவர், இரண்டு வலுப்பளிக்க இறக்கையை உடையவர். மனித உருவத்திலே நாயகத்திடத்திலே தோன்றியதால் அவருடைய ஏற்கனவே உள்ள உருவம், உடல் அமைப்பு, ஒளி அமைப்பு மாறுபட்டதா? விகாரப்பட்டதா? அழிந்து போனதா? இல்லவே இல்லை. அதே போல் இறைவன் தான் அழிந்து போகாமலும் தன்னுடையதான் அழிந்து விடாமலும் அது மாறுபடாமலும் விகாரப்படாமலும் சகல கோடி சிருஷ்டிகளாக பிரபஞ்சமாக வெளியாகி காட்சியாக்கிக் கொண்டிருக்கிறான். இது ஜிப்ரீல் மனிதனுடைய உருவத்திலே வெளியானது போல் மாறுபடவில்லை, விகாரப்படவில்லை. அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு உதாரணத்தை தருகிறேன். எதற்காக? உங்களுடைய சிந்தனைக்கு இருந்தாக, சிந்தனை பண்ணி பார்ப்பதற்காக. அல்லாஹ் மனிதனாக வந்திருக்கிறானாம், கடவுள் தான் மனிதனாக வந்திருக்கிறாராம், கடவுள் தான் மனித வடிவத்தில் தோன்றி இருக்கிறாராம், கடவுள் தான் கல்வியின் வடிவத்தில் தோன்றி இருக்கிறாராம், கடவுள் தான் வான வடிவத்தில் தோன்றி இருக்கிறாராம், கடவுள் தான் பூமியின் வடிவத்திலும் தோன்றி இருக்கிறாராம் என்றால் எப்படி? இது இந்து மத தத்துவமா? அல்லது கிறிஸ்துவ மத தத்துவமா? அல்லது பௌத்த மத தத்துவமா? இஸ்லாமிய தத்துவம், குர்ஆன் தரக்கூடிய தத்துவம், பெருமானார் தரும் தத்துவம், 1,24,000 நபிமார்கள் தந்த தத்துவம், அவுலியாக்கள் தந்த தத்துவம். இதை மூடி மறைக்க எந்த ஒரு சங்கத்தாரோ
எந்த ஒரு நாட்டு மன்னனாலோ எந்த ஒரு அதிபனாலோ முடியவே முடியாது. ஒரு எழுத்தை கூட, ஒரு நுட்பத்தாவை கூட, ஒரு புள்ளியை கூட இதிலிருந்து மாற்ற முடியாது. இந்த உண்மையை நாளை மறுநாள் 13ஆம் தேதி கலாச்சார அமைப்பிலே நிரூபணமாக போகின்றது. இப்பவே அது நிரூபணமாகிவிட்டது அங்கே. எனவே உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தும் விதமாகவும் விளங்காதவர்களுக்கு விளங்கப்படுத்தும் நோக்கத்தோடும் நாம் சொல்கிறோம். நாம் விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். 5 ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறோம். என்ன பிரம்மம் என்று ஒன்று உண்டு. அதை முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ் என்று சொல்கிறோம். இந்துக்கள் கடவுள் என்கிறார்கள். பௌத்தர்கள் தெய்வம் என்று சொல்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் கோட் என்று சொல்கிறார்கள். இந்தி மொழி பேசக்கூடியவர்கள், உருது மொழி பேசக்கூடியவர்கள் குதா என்று சொல்கிறார்கள். நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. இந்துக்கள் கடவுள் என்று சொன்னதினால் அது எங்களுடைய அல்லாஹ்வை சொல்லவில்லை, ஓர்வை சொல்கிறார்கள். நாம் அல்லாஹ் என்று யாரை சொல்கிறோமோ அவனையே அவர்கள் கடவுள் என்கிறார்கள். பௌத்தர்கள் தெய்வம் என்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் கோட் என்று சொல்கிறார்கள். இந்து மொழி பேசக்கூடியவர்கள் குதா என்று சொல்கிறார்கள். அவன் ஒருவர் தான், இருவர் அல்ல, பலர் அல்ல. அவனுக்கு நிகரில்லை. அவனை யாரும் புறவும் இல்லை. அவன் யாரால் புறப்படவும் இல்லை. அவன் தனித்தவன். ஆனால் அவனுடையதான் அவனுடைய உயிர் மாறுபடாமலும் அழியாமலும் விகாரப்படாமலும் அது இருந்தவாறே இருக்க பிரபஞ்சமாக ஒளியாகி இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் அவன் இல்லை என்று சொல்லலாமா? முடியாது. பிரபஞ்சத்தில் இல்லை, பிரபஞ்சமாக இருப்பதே அவன்தான். இதைத்தான் இஸ்லாம் உணர்த்துகிறது. இதைத்தான் குர்ஆன் உணர்த்துகிறது. ஆனால் எவருடைய உள்ளத்தை இறைவன் குருடாக்கினானோ, எவருடைய அகப்பார்வையை குருடாக்கினானோ அவர்களுக்கு அது புரிய மாட்டார். இப்பொழுது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வஸ்து உண்டாகுவதாயில் 3 வகையில் உண்டாகும். அதில் இறுதியாக நான் சொன்னேன், மூலம் அழியாமலும் அது மாறுபடாமலும் விகாரப்படாமலும் அது இருந்தவாறே இருக்க இன்னொன்றாக ஒளியாகும். இதே போலேதான் இறைவனுடையதான், இறைவனுடைய பிரம்மம், இறைவனுடைய ருஜு அழியவில்லை, அது மாறுபடவில்லை, அது விகாரப்படவில்லை, இருந்தவாறே இருக்க அப்துல் ஜப்பாராக, அப்துல் ரவுபாக, அகமதாக, அருணாசனமாக, அண்ணாமலையாக, அப்புகாமியாக, கிரதாசமாக இப்படிப்பட்ட பற்பல நாம ரூபங்களிலே வழியாகி இருக்கிறார். யார்? இறைவன் அல்லாஹ். அவருடையதான் அந்த பிரம்மன் தான் இப்படியெல்லாம் வழியாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. இதற்கு இன்னொரு உதாரணம் தருகிறேன். நன்றாக சிந்தனை பண்ணி பாருங்கள். நாம் கனவு காண்கிறோமே, கடலை காண்கிறோம், பெரும் மலையை காண்கிறோம், பெரும் பட்டணத்தை காண்கிறோம். இவையெல்லாம் எதனுடைய உருவங்கள்? ஆப்பிரிக்காவிலே இருக்கிற ஒரு பெரிய ஒரு மாபெரும் பில்டிங்கை காண்கிறோம். சவுதி அரேபியாவில் இருக்கின்ற ஒரு கடலை காண்கிறோம். காத்தாங்குடியிலே 5ஆம் குறிச்சியிலே தன்னுடைய வீட்டிற்குள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நபர் லண்டனில் உள்ள மாபெரும் கட்டிடம் ஒன்றை கனவிலே காண்கிறார். கொழும்பில் உள்ள ஒரு கட்டிடத்தை கனவிலே காண்கிறார். உண்மையில் அங்குள்ள கட்டிடம் இவருடைய வீட்டுக்குள் வந்துவிட்டதா? இல்லை, வரவில்லை. அப்படியானால் இவருக்கு கனவில் தோற்றிய அந்த உருவம், அந்த காட்சி, அந்த கட்டிடம் இதனுடைய கோலம் அவருடைய கல்வின், அவருடைய மனதின் கோலம் தான் அவர் காணக்கூடிய கனவின் உருவம். நாம் எத்தனையோ கனவு காண்கிறோம். கடலை கண்டால் எங்களுடைய மனதினுடைய கோலத்தை தான் காண்கிறோம். பெரிய கட்டடத்தை கண்டாலும் எங்களுடைய மனதின் கல்வியினுடைய கோலத்தை தான் காண்கிறோம்.
அப்படி கடலாக